ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பரான இயரா இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மெமரபிளான சக்சஸ்ஃபுல் இயரா அமைய போகுது. சோ இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த vlog நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1st of January 2019. சோ இன்னைக்குல இருந்தே நம்ம வந்துட்டு vlogging ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ நம்ம சேனலுக்கான வீடியோஸ் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ இன்னைக்கு நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத உங்ககிட்ட நான் vlog-ஆ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த இயர்க்காக, 2019க்காக. நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப மெமரபிளான இயரா இருக்க போது. கண்டிப்பா இந்த இயர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போது நம்ம எல்லாருக்குமே. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ லாஸ்ட் இயர் உங்களுக்கு எப்படி வேணா இருந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கலாம், இல்ல வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அந்த இயர் அப்படின்னு கூட இருக்கலாம். சோ லாஸ்ட் இயர் எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதை பத்தி நீங்க திருப்பி யோசிக்காதீங்க. நியூ இயர், நியூ பிகினிங் அண்ட் நியூ ஹோப்ஸ். சோ கண்டிப்பா வந்துட்டு பாசிட்டிவா இருங்க. லாஸ்ட் இயர் நடந்ததை பத்தி யோசிக்காதீங்க. சோ அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டு, ஏதாச்சும் தப்பு இருந்தது அதை கரெக்ட் பண்றதுக்கு என்ன வழி, இல்ல அதுல இருந்து என்னென்ன லெசன்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத மட்டும் இந்த வருஷத்துக்கு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வாங்க. சோ அந்த பேட் மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு 2018லயே ஒரு பை பை சொல்லிடுங்க. சோ ஓவராலா வந்துட்டு நீங்க பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா ஃபீல் பண்ணுங்க, ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி டு எவ்ரிபடி. கண்டிப்பா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா யூ கைஸ் கோனா ராக், வி கைஸ் கோனா ராக். சோ வந்துட்டு பாசிட்டிவா ஃபீல் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் எப்படி வேணா இருக்கலாம், சோ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வேணாலும் நீங்க கடந்து வந்திருக்கலாம். எவ்வளவோ செஞ்சிட்டோம், இது செய்ய மாட்டோமா, எவ்வளவோ பார்த்துட்டோம், இது பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களால முடியும். இந்த வருஷத்தை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தர மாதிரி இந்த வருஷத்தை நீங்களே அமைச்சுக்கலாம். சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் தான். சோ ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் தான் அப்படி இருந்தது, சோ இந்த வருஷமும் அப்படியே இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஹோப்ஃபுல்லா இருங்க, பாசிட்டிவா ஃபீல் பண்ணுங்க, பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மெமரபிளா இருக்க போகுது. இந்த ஒரு குட்டி நோட் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சோ நான் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்தது, ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸும் இருந்தது. லெட் இட் பி. அது எல்லாத்துல இருந்தும் வந்துட்டு நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம், நாம எதுவும் தப்பு பண்ணிருந்தோம்னா அதுல இருந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும், நம்ம மிஸ்டேக்ஸ் எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கணும், சோ நம்மளோட கோல்ஸ் எப்படி வந்துட்டு நம்ம ரீச் பண்றதுக்கு என்னென்ன ஹிண்ட்ரன்ஸா இருந்தது, சோ இதெல்லாம் வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த தப்பா இல்ல அந்தந்த பெட்டர்மெண்டான வேஸ் நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். சோ அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டு இந்த வருஷத்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வருஷமா மாத்திக்கோங்க. நீங்க மட்டும் பாசிட்டிவா இருந்து பாருங்க, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்து பாருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான இயரா அமைய போகுது. கண்டிப்பா வந்துட்டு நீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது சரண்யா அப்படின்னு. லாஸ்ட் இயர் உங்களுக்கு எப்படி இருந்திருந்தாலும் சரி, இந்த வருஷத்தை வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டியோட வந்துட்டு அப்ரோச் பண்ணுங்க. ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். சோ நானும் இதான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்களும் இதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். வீடியோல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கோட் போடுறத ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கேன். சோ அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. சப்போஸ் யாராச்சும் உங்க டே கொஞ்சம் பேடா இருந்தது, இல்ல நீங்க கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ணீங்க, என் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு கோட் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக, உங்களை மோட்டிவேட் பண்ண, செல்ஃப் மோட்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ ஆஃப் மைண்ட்ல வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி கோட் இல்ல ஒரு மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி ஒரு கோட் வந்துட்டு நான் போடுறேன். சோ தட் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன நோட் ஆஃப் பாசிட்டிவிட்டி நான் வந்துட்டு ஒரு சின்ன நோட் ஆஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு, டோஸ் ஆஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டு நேரா தான் வந்து உங்ககிட்ட பேச முடியாது, பட் through that message, small little message மூலமா உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி இல்ல ஒரு ஹோப் இல்ல ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஐ மேக் இட் அ பாயிண்ட் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோட் போடுறேன். சோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீட்பேக் தரீங்க. ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணியிருந்தேன், சோ உங்க வீடியோ பார்த்தேன் ரேண்டமா, அப்ப நீங்க அந்த போட்டிருந்த கோட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது, என் சிச்சுவேஷனுக்கு கரெக்டா சிங்க் ஆகுற மாதிரி இருந்தது, எனக்கு யாரோ வந்துட்டு நேர்ல சொல்ற மாதிரி இருந்தது. யூ கேன் டூ இட்,
புஷ் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய மெயில்ஸ் எனக்கு வருது. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன் பர்சனா வந்துட்டு உங்ககிட்ட பேச முடியாது, நீங்க இன் பர்சனா என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாது. பட் அந்த ஒரு சின்ன கோட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மெசேஜ் அந்த ஒரு வேலையை செய்யுது அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரமா வந்துட்டு பேசிட்டே இருக்கேன். இப்ப டைம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்துட்டு 11:30. ஸோ வந்துட்டு இப்ப லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்கேயும் வெளியே போற மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு மட்டும் ஈவினிங் போற மாதிரி இருக்கு. ஸோ லஞ்ச் வந்துட்டு அம்மா சூப்பரா வந்துட்டு பீஸ் பிரியாணி பண்ண போறாங்க. சோ அது எப்படி பண்றாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். அது கூட வந்துட்டு ப்ரக்கோலி கறி ஒண்ணு பண்ண போறாங்க. வாங்க நம்ம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்கலாம். பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் சாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ப்ரக்கோலி வந்துட்டு அந்த ப்ரக்கோலி கறிக்காக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க, வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரக்கோலி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க, ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு க்ரீன் கலர் காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம்.
இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி. இது வந்துட்டு ஒரு ஸ்வீட், இது பேர் மைதா அப்பம். இதுக்கான ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அம்மா சேனலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணின்னு இதோட கம்ப்ளீட் ரெசிபி வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். என்னோடய ஃபேவரட்டும் கூட. ஸோ இதை நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். பாய் கைஸ். இப்போ வந்துட்டு நான் கோயிலுக்காக கிளம்ப போறேன். ஸோ நான் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். பிபி கிரீம் இல்லை சிசி கிரீம் தான். ஸோ எப்படி வந்துட்டு ரொம்ப சூப்பர் டூப்பர் 2 minutesல வந்துட்டு ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். தான் வந்துட்டு நான் வேர் பண்ண போறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, என்னோட இயரிங் கலெக்ஷன் வீடியோல சொல்லியிருந்தேன். இது நானே செஞ்ச இயரிங் தான் வந்துட்டு இன்னைக்கு நான் வேர் பண்ணிக்க போறேன். நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாய்ஸ்சரைசரும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா லாக்மி சிசி கிரீம் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இது வந்துட்டு இந்த ஷேட் பேஜ் எடுத்துப்போம். ஸோ ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரேண்டம் டாட்ஸா வைக்கிறேன். உங்க நெக்குக்கும் வந்துட்டு அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஃபிங்கர்ஸ் வச்சே நீங்க பிளெண்ட் பண்ணலாம். நான் வந்து பிரஷ் வச்சு பிளெண்ட் பண்றேன். பிபி கிரீமை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மேப்லின் ஃபிட் மீ காம்பாக்ட் யூஸ் பண்ணி செட் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளஷ் யூஸ் பண்றேன். சோ இப்ப பிளஷ் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் காஜல் தான் அப்ளை பண்ண போறேன். இது மேப்லின் நியூயார்க் ஒரு சூப்பர் பிளாக் காஜல். கொஞ்சம் திக்கா அப்ளை பண்ணிருக்கேன். நான் லோ வாட்டர் லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண போறேன் இன்னைக்கு. சோ இமீடியட்டா பாருங்க, உங்களுக்கே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். என்னோட இந்த சைடுக்கும் கண் இன்னும் பெருசா தெரியுது, இன்னும் பிரைட்டா பாப்டப்பா தெரியுது. ஸோ இப்போ வந்துட்டு என் ஃபிங்கர் யூஸ் பண்ணி, அதாவது என்னோட ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி வந்துட்டு என்னோட காஜல லைட்டா வந்துட்டு ஸ்மட்ச் பண்ண போறேன். பாருங்க, கொஞ்சம் இன்னும் வந்துட்டு பாப்டப்பா பிரைட்டா தெரியும். லிப்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா லாக்மி லிப் கிரையான் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த ஷேட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சின்னமன் பிரவுன் 09. இது எக்ஸாக்டா வந்துட்டு என்னோட லிப் ஷேட். ஸோ ரொம்ப ரொம்ப அமேசிங்கான நியூட் கலர் இது. ஸோ பாருங்க, லிட்ரலி வந்துட்டு 5 minutesல நம்ம ரெடி ஆயிட்டோம். கைஸ், நான் இப்ப ரெடி ஆயிட்டேன். கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். இன்னும் கிளம்பல. ஸோ கொஞ்சம் டைம் இருக்கு அப்படிங்கறதுனால வந்துட்டு நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஷூட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்துட்டு இன்னொரு ஷாப்பிங் vlog வீடியோக்கான ஒரு இன்ட்ரோ ஷூட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வீடியோ. எதை பத்தின அப்டேட் அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனல்ல ஒரு கிவ்அவே இருந்தது இல்லையா. ஸோ நம்ம 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் 5000 மெம்பர்ஸ் நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணதுக்கு வந்துட்டு ஒரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் கிவ்அவே. ஸோ அந்த கிவ்அவே பாத்தீங்க அப்படின்னா ஜான்வரி 1 அந்த கிவ்அவே வின்னர் யாருன்னு நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல December 31
நைட் வந்துட்டு அந்த கிவ்அவே பீரியட் வந்துட்டு க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்துட்டு நேற்று நைட் வந்துட்டு நான் விஷ் பண்ணியிருந்தேன் உங்க எல்லாருக்குமே வந்துட்டு நியூ இயர் விஷ் பண்ணப்ப. ஸோ கிவ்அவேல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா கம்யூனிட்டி டேப்ல வந்துட்டு ஒரு போல் கண்டக்ட் பண்ணேன். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நியர்லி 50% ஆஃப் பீப்புள் வந்துட்டு நான் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த கிவ்அவே உங்களுக்காக அனௌன்ஸ் பண்ணதுதான். உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கறதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதுல வந்துட்டு நீங்க பாதி பேர் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலங்கிறப்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு நான் கிவ்அவே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் இந்த அப்டேட் தான் வந்து அந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த vlogலயும் நான் ஷேர் பண்றேன். ஸோ தட் உங்க எல்லாருக்குமே இந்த மெசேஜ் வந்துட்டு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னொரு டைம் இந்த vlogலயும் மென்ஷன் பண்றேன். ஸோ நம்மளோட கிவ்அவே பீரியட் பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ பொங்கல் Jan 18th வரைக்கும் நான் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் இந்த கிவ்அவே பீரியட. ஸோ அதனால மறக்காம வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. கிவ்அவேக்கான ரூல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ கிவ்அவே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம வந்துட்டு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே வந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுங்க. ஹேஷ்டாக் அப்படிங்கறத நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் வந்துட்டு மென்ஷன் பண்றேன், இல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். ஸோ அந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு நீங்க கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோல இந்த கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். ஸோ அதுலயே வந்துட்டு என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு அதுலயும் நான் செக் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோலயும் நீங்க ப்ளீஸ் இன்னொரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு ஈஸியா இருக்கும். நான் உங்க யாரையுமே வந்துட்டு மிஸ் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம வந்துட்டு ரூல்ஸ் என்னங்கறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நான் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோலயும் வந்துட்டு கிவ்அவே பத்தின டீடைல்ஸ் வந்துட்டு நான் மென்ஷன் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. ஸோ வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாருங்க. ஸோ நான் வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணாம இன்னும் இருக்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஒரு வீடியோலையும் செக் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு தேவையான அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல வந்துட்டு நான் அந்த கிவ்அவே ரூல்ஸையும் நான் வந்து மென்ஷன் பண்றேன், பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணப்ப பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து மறைக்காம கிளிக் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்க இன்னும் கிளிக் பண்ணல அப்படின்னா கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், லைவ் வந்து என்னால நோட்டிபிகேஷன் வரும். எல்லாத்தி போஸ்டையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மூலியமா தான் வந்துட்டு உங்ககிட்ட நான் இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட நான் இன்டராக்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எனக்கு டிஎம் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல தான் நான் உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல தான் உங்ககிட்ட நான் இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 இதுலயும் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்க, செக் பண்ணுங்க ஏதோ அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருந்தேன். ஸோ அந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கான ஷாப்பிங் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கலுக்கான ஷாப்பிங் vlog, அதாவது ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் vlog வந்துட்டு நான் ஷேர் பண்றேன். ஸோ பொங்கல் ஷாப்பிங் vlog நம்பர் 1. ஸோ அதோட இன்ட்ரோ தான் வந்துட்டு ஷூட் பண்ணேன். ஸோ அன்னைக்கு நான் ஷூட் பண்ண இன்ட்ரோ வந்துட்டு கரெக்டா ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இன்ட்ரோ ஷூட் பண்ணிருக்கேன். இப்போ டைம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். பாய் கைஸ். இப்போ நம்ம பாபா கோயிலில் இருக்கோம். இரவு ஆரத்தி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது அவர் தூங்க வைக்கிறதுக்கான வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த vlog இன்னைக்கு நான் முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெசேஜை மறந்துடாதீங்க. வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான வண்டர்ஃபுல்லான இயராக இருக்க போகுது நம்ம எல்லாருக்குமே. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் மட்டும் நீங்கள் த்ரூ அவுட் த இயர் வந்துட்டு கேரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன் நம்ம சேனலை பற்றின எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்போ தான் வரும். அதே போல் நீங்கள் இன்னும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வண்டர்ஃபுல் இயர் ஹெட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே பாசிட்டிவ், டேக் கேர். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய்.